ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அலைடு ஹெல்த் சயின்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய கார்டியோ டெக்னாலஜி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கார்டியோ டெக்னாலஜியில் என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க, நீங்கள் கார்டியோ டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா எந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 இயர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி பீரியடாக இருக்கும். 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் பீரியடாக இருக்கும். இப்படி நம்ம 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் உங்களுக்கான ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கார்டியாலஜிஸ்ட்டாக இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட கீழே தான் வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட் யாரும் வராங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டை வந்து எப்படி மானிட்டர் பண்ணுறது, அவங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, அதை வந்து எப்படி வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் மெயினாக என்ன விஷயம் படிப்பீங்க அப்படின்னா ஹார்ட்டை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிப்பீங்க. ப்ளஸ் உங்களுக்கான சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றியும் நீங்கள் படிப்பீங்க. இதுதான் உங்களுக்கான ஸ்டடி பீரியடாக இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்டியோ கேர் டெக்னாலஜி ரிலேட்டடாக படிப்பீங்க அண்ட் வந்து ஹியூமன் அனாட்டமி பற்றியுமே நீங்கள் படிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் கார்டியோ டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் கார்டியோ டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படி இல்லைனா பாட்னி, சுவாலஜி இந்த சப்ஜெக்ட் உள்ள குரூப் நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் கார்டியோ டெக்னாலஜி படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. இப்போ கோர்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம், நம்ம எலிஜிபிள் கிரைட்டீரியா வைஸ் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கார்டியோ டெக்னாலஜி 4 இயர்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் பொசிஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஐசியூவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், டயாலிசிஸ் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், கார்டியாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிற முடியும், கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும், நெப்ரோலஜிஸ்ட் டெக்னாலஜிலையுமே உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி ஓரியன்ட் ஜாப்ஸில் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கான ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் அண்ட் ரெக்ரூட்டிங் ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஹெல்த் கேர் ஓரியன்டாக உள்ள நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஈவன் எய்ம்ஸில் கூட உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ரிசர்ச் சென்டரில் உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்டியோ டெக்னாலஜிக்கு இருக்குது. ஸோ கார்டியோ டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறது மூலமாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், நான் கோர்ஸ் பற்றி சொல்லிட்டேன் அண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் பற்றியுமே நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எடுக்க போகிற கார்டியோ டெக்னாலஜிக்கு எந்த காலேஜஸ் பெட்டராக இருக்கும் ஆனால் அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.